அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச குரூப் 2 பிலிம்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர்ல தமிழ் ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் கீ மொத்தமா பார்த்துக்கலாம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் நடுவில் தரேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஆன்சர் கீ வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது வந்து பை அந்த டைப் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீக் ஆல்பபெட்ஸ் டைப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி மாதிரி ஆல்பா பீட்டா கேமா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பேப்பர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வைஸா ரிலீஸ் பண்ற அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம அதிகமா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அனலைஸ் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணது தான். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதுவே கரெக்ட்னு சொல்லிட்டு அஃபிஷியலா கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல 4 ஆப்ஷன்ல பொருந்தா சொல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உற்றார் தான் பொருந்தா சொல். சரிங்களா? அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் ஒரு வரிசை மாதிரி இருக்கும், அதை பார்த்து அகர வரிசைப்படுத்துவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு. அடுத்த இரண்டாவது எழுத்து மட்டும் செக் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இரண்டாவது எழுத்து நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. ஏன்னா அந்த காலாம் அடிச்சிருக்கு. அடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு செக் பண்ணுங்க. இப்போ இது வந்து இந்த உயிர்மை எழுத்து வரிசையில செக் பண்ணுங்க. இது எல்லாமே ரா வரிசை. இது ரா, இது லா, இது வா, இது லா. சோ இந்த வரிசையில பார்க்கும்போது இது மட்டும்தான் சரியான அகர வரிசையில இருக்கு. அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்தது கூற்று. ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஆகும். ஏ யா என்ற சொற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. ஆக்சுவலி இது ஏது யாது எல்லாமே சுட்டு சொற்கள் கிடையாது. சுட்டு சொற்கள் வந்து அது, இது, உது. சோ அப்போ அவன், இவன், உவன் இந்த மாதிரி 3 எழுத்துக்கள் மட்டும்தான் சுட்டெழுத்துக்கள். அது சம்பந்தமா வர எழுத்துக்கள், அது சம்பந்தமா வர சொற்கள் வந்து சுட்டு சொற்கள் சொல்லுவாங்க. அப்போ எது யாது எல்லாமே வினா சொற்கள். இருக்கீங்களா? அப்போ இரண்டுமே தப்பு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்தது அது நாய், அவர், அவர்கள், அவை, நாய்கள், தங்கை. சோ இதை வந்து சொற்கள் கொடுத்துட்டு இலக்கணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது நாய் அப்படின்றது அக்ரிணை, நாய்னா ஒருமை. அடுத்தது அவர், அவர்கள். அவர் அப்படின்றது உயர்திணை பன்மைகள்ல வரும். அவை, நாய்கள் அப்படின்றது அக்ரிணை பன்மைகள்ல வரும். அவர், அவர்கள் அக்ரிணை ஒருமை. அது நாய் அப்படின்றது அக்ரிணை ஒருமை. அது நாய் அப்படின்றது அக்ரிணை ஒருமை. தங்கை அப்படின்றது உயர்திணை பெண்பால் ஒருமை. அவர், அவர்கள் அப்படின்றது உயர்திணை பன்மை. அப்ப இந்த வரிசையில பார்க்கும்போது 3, 4, 1, 2 அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். 5th ஒன் பாத்தீங்கன்னா உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் வந்து என் சரிதம். பெருஞ்சித்திரனாரின் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தேசபக்தன். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லு அப்படின்றது கரும்பு. அடுத்தது இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பேராகிராஃப் பேஸ் பண்ணி ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்விகளுக்குமே வந்து சரியான விடைகள் நம்ம தெரிவு செய்யணும். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நேற்றை போல் இன்று இல்லை. புறத்தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம் சார் நூல்களும் நம் முன் பக்கங்களை விரிந்து கிடைக்கின்றன. அப்போ உள்ள தேவைகளுக்கு உள்ளத்துல தேவைப்படுற விஷயங்கள் என்னதுன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி அறிவுசார் நூல்கள் தான். ஓகேங்களா? அகம் புறம். புறம் அப்படின்றது அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அப்போ அகத்தேவைகளுக்கு எது? அகத்தேவைகளுக்கு அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அகத்தேவைகளுக்கு அறம் சார் நூல்கள். அடுத்தது இளமையாக இருக்க உதவும் கலை எதுனா கல்விதான். இந்த பேராகிராஃப்ல ஆன்சர்ஸ் இருக்கும். மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னா புறநடை பயிற்சி. ஓகேங்களா? வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று வந்து அகநடை பயிற்சி. அடுத்தது கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகிற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்னா இளமையாக மாறுகிறோம். அடுத்தது 13வது மீதுன் விரும்பேல் அப்படின்றது ஔவையார் ஆத்திச்சூடியில இருந்து வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நொறுங்க தின்ற 100 வயது நடக்கும். கடிச்சு சாப்பிடணும், மென்னு சாப்பிடணும், அப்பதான் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்படின்றது இதுக்கான விளக்கம். புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்ற அறிவு எத்துறை சார்ந்தது என்று கண்டறியன இயற்கை வளங்கள் துறை. அடுத்தது
சரியான தொடரை கண்டறிக. இது ஒருமை பன்மை அந்த அடிப்படையில கொடுத்திருக்காங்க. கிளைகள் முறிந்து விழுந்தது தப்பு. ஏன்னா கிளைகள்னு கொடுத்துட்டு விழுந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. மரம் வேகமாக வளர்ந்தன தப்பு. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின கரெக்ட். யானைகள் குட்டிகளுடன் சென்றது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இது வந்து செல்கிறான் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து நிகழ்காலம். புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றை பெண்ணை குறிக்கும் சொல் அப்படின்றது பிணை. பிணைனா பெண்மான் அப்படின்றது அர்த்தம். பெண்மான்னா பிணை நடக்கும். உதகை என்ற மறு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதகை அப்படின்றது உதகமண்டலம். மனிதன் மொழியில் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அப்ப இது அது அப்படின்றத நம்ம அஃது அப்படின்னு தான் வரணும். அஃது அப்படின்றது அதுதான் கரெக்ட். 19வது வந்து ஆப்ஷன் பி. 20வது பாத்தீங்கன்னா இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. 1 இல்லைன்னா 2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அணுகு என்பதற்கான எதிர் சொல் வந்து விலகு. ஐயம் என்பது வந்து ஐயம்னா ஒரு குழப்பம், அதுக்கான விளக்கம் வந்து தெளிவு, அதுக்கான எதிர் சொல் வந்து தெளிவு. ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 4th ஒன்னு, செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஸோ அப்போ ஆன்சர் ஏ தான். 4, 1, 2, 3 தான் ஆன்சர். எந்தை அப்படின்றது எந்தைனா என் தந்தை. எதிர் சொல்னா உந்தை இல்லைன்னா நொந்தை. நுந்தை அப்படின்றது நுண் தந்தை. சோ எந்தை நுண் தந்தை. அப்போ ஆன்சர் வந்து நொந்தை. பிழையான தொடரை கண்டறிக. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பெரும் மழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர். மழைத்து அப்படின்றது தப்பு. ஈவில் டூவர் அப்படின்றது கெடுப்பவர். அவங்கதான் ஈவில் டூவர். ஓம்னி சைன்ட் அப்படின்றது எல்லாம் அறிந்த நிலை. ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி சைன்ட், ஓம்னி சயின்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். மறு ஆய்வு அப்படின்றது ரிவ்யூ பெட்டிஷன். 27 பாத்தீங்கன்னா போர்டு, அரசினர் இவர்களிடமிருந்து ஒரு முக்கிய கடித குறிப்புகள் தனிப்பதிவீடு. சோ இந்த தகவல் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்பப்பட வேண்டிய பதிவேட்டு அறிக்கை வந்து கடித குறிப்புகளின் தனிப்பதிவீடு தான் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட வேண்டிய பதிவேட்டு. அபுலோமேனியா அப்படின்றது ஒரு வகையான ஒரு டிசார்டர் நோயின்னு சொல்லலாம். மனநோய் தான் ஆன்சர். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவை அல்ல. சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன சரியானது. பிழையற்ற தொடர் அப்படின்றது மகடு வந்தால். ஓகேங்களா, ஆன்சர் வந்து மகடு வந்தால். அவதான் மகடு அப்படின்றது பெண்ணை குறிக்கும். சரிங்களா, மற்றது எல்லாமே ஆண்களை குறிக்கிறது. பிழையற்றதுன்னா இதுதான் சரியானது. வேர்க்குரு என்ற சொல்லின் பேச்சு வழக்கு வேர்க்குரு. வேர்க்கு குரு அப்படின்றது பேச்சு வழக்கு இதுதான். காகிதத்திற்கு உரிய மற்றொரு பெயர் வந்து புட்டம். அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் வந்து புன்கண்ணீர், பூசல் தரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். புன்கண்ணீர் அப்படின்றது இதுக்கான சரியான விடை. இளஞ்சி என்ற சொல் எம்மொழிக்குரிய சொல் அன்று. சொல் என்றுனா சொல் இல்லையா அப்படின்னா தமிழ் தான். சுருக்க குறியீடு விளக்கம், அதாவது அப்ரிவேஷன். உத்தமம் அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் வந்து உலக தமிழ் தகவல் தொழில்நுட்பம் அன்றாம். ஓகேங்களா. 37 பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிக. பொத்தான், பட்டன். பட்டனோட தமிழ் சொல் வந்து பொத்தான். இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து, ஓடுகளம் கரையும் துறை. சங்க செய்யுளினை இயற்றிய ஆசிரியரை கண்டறிகனா உருத்திர கண்ணனார். பிளாகர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் வந்து வலைப்பதிவர். பிறமொழி சொற்களை தேர்வு செய்கல. நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு, விடை தெரியவில்லை. இதுல வாடகை அப்படின்றது பிறமொழி சொல். ஏன்னா வாடகை தமிழ் சொல் கிடையாது. பிரேசிங்ஸ், கட்டு சட்டங்கள், சிமெண்ட் வந்து பைஞ்சுடை. சோ இந்த வகையில இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. உறுதி கூற்று ஆ, ஓ, ஏ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் நிலையில் வினா குறியிட வேண்டும். ஏனெனில் இவை வினா சொற்கள். அப்போ உறுதி கூற்று சரி. உறுதி கூற்று வந்து சரி, காரணமும் சரி. பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு வந்து பகர அடைப்பு குறியீடு, அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இதுதான். தேவனைய பாவனர் கூட்டி கிளவி புனர் வாக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார்னா ஒரு எழுவாய்
பல பயனிலைகளை கொண்டு முடிதல். கடற்கரை சாலை. கடற்கரை சாலை இப்போ இந்த கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல இருக்கான சரியான ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் டி. ஸோ கடற்கரை சாலை அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உருவு. கடற்கரை சாலை அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உருவு. புதுமனை புகுவிழா 7ஆம் வேற்றுமை உருவு. உரிமை குரல் வந்து 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வரும். ஓகேங்களா? 45க்கு வந்து 4312 தான் ஆன்சர். மா மா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கிற பொருள்கள் என்னதுன்னா இயமன் வண்டு. மானா வண்டு. நகர அதான் தன்னகரம் ரன்னகரம் நகர வேறுபாட்டுல கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அன்னாள் அன்னாள் அப்படின்றது அவளால். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அன்னாள் அப்படின்றது அவள். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. உன்னல்னா சொல்லல், முன்னாள்னா முற்காலத்தில், என்னால்னா என்று சொல்லல். ஸோ உன்னல்னா நினைத்தல், முன்னாள்னா முற்காலத்தில், என்னால்னா என்று சொன்னாள். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யணும். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். அப்போ 2 மட்டும்தான். அன்றை ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா அன்றை ஒழிய விடல். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் வந்து அன்னைக்கே அழிஞ்சிடும் அப்படின்றார். நிலையற்ற நிலையில இருந்து செல்வம் உண்டாச்சுன்னா அந்த செல்வம் நிலைக்காது, அன்னைக்கு அழிஞ்சிடும் அப்படின்றதுதான் வள்ளுவரோட கூற்று. கிளைஞரை அளக்கும் கோல் என்னதுன்னா துன்பம் தான் வந்து கிளைஞரை அளக்கும் கோல். நாட்டிக்கல் மைல் அப்படின்றது 1852. நாட்ரிக் ஹாரிசன் அப்படின்றது மணல் தொடு வரை. ஓகேங்களா? ஸோ நார்பனைஸ் அப்படின்றது மலை புயல் காற்று. நலாட் அப்படின்றது நெப்டியூன் துணைக்கோள். இப்போ நலாட்னா நெப்டியூன் துணைக்கோள் தெரியும். இது 2 தெரிஞ்சதுன்னா நம்மளால எழுதிடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நானோ டெக்னாலஜி தெரியும். நுண் தொழில்நுட்பம். 4 பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். 4321 இது ஆன்சர். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி. இன்டெலெக்சுவல் வந்து அறிவாளர். 53 பாருங்க. பின்வரும் பழமொழி உணர்ந்தும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டார்க்கும் 8 கடுக்காய். இளம் பிள்ளை தாய்க்கும் 8 கடுக்காய்னா 2 பேருக்குமே, அதாவது கெட்டாருக்கு எரு கெட்டார் அப்படின்றது மலசிக்கல் கொண்டவருக்கும் சரி, தாயை பெற்ற பிள்ளை பெற்ற தாய்க்குமே சரி கடுக்காய் நல்லது. அப்போ இதுக்கு இது அப்போ பிசிடி தான் வந்து சரியான விடை. ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 54 அடி கொடுத்திருக்காங்க, தாவரம் கொடுத்திருக்காங்க. அந்த தாவரத்துக்கு ஏற்ற அடி. அப்ப நமக்கு சோளம் தெரிஞ்சா எழுதிடலாம். சோளத்தட்டு. அப்போ ஆப்ஷன் ஏக்கு வந்து ஆப்ஷன் 3 வருது. அப்போ 3ல 2 இருக்கு. 54th பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஸோ 34121 தான் ஆன்சர். அதுக்கப்புறம் கரும்பு களி, மூங்கில் களை, வேம்பு அடி. ஓகேங்களா? 55th யானையின் ஒளி மரபு. இது ரொம்ப ஈஸி. யானை வந்து பிளிரும். மானின் தொகை மரபு சொல். மான் கூட்டமா செஞ்சிச்சுன்னா மான் கூட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் வந்து விரல். ஓகேங்களா? வேளாண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுகனா வேல் பிளஸ் நன்மை. வேளாண்மை வேநன்மை. வேநன்மை அப்படின்றது வேல் பிளஸ் நன்மை ஆன்சர். அது அன்று, அது வன்று சேர்த்து எழுதுனா அது வன்று. உள் பிளஸ் மனம், உள் மனம். ஒற்றுப்பிழையை சரி செய்து எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒற்றுப்பிழைனா 2 பிரிச்சு எழுதுறது, சேர்த்து எழுதுறது, அது வல்லினமைகள் இட்டு எழுதுறது, அது எல்லாமே பார்க்கணும். வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்றதுக்கான ஒற்றுப்பிழை சரியான தொடர்கள் அப்படின்றது வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும்ன்றத சரியானது. பிழையற்ற தொடர் சரியானது கண்டுபிடிக்க சொல்றாங்க. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுதான் கரெக்ட். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர். என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். முகம் திரிந்து நோக்கினால் வந்து யாரு விருந்தினர் வந்து வாடி விடுவாங்க. சரியா? வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினார். அடுத்தது இடியோசை கேட்ட நாகம் போல் என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருள் அப்படின்றது மிரட்சி. மிரண்டு போதல், குழப்பமடைதல், பயம் கொள்ளுதல், அதான் மிரட்சி. நீரு பூத்த நெருப்பு போல. இதில் நீரு என்பது சாம்பல், திருநீரு ஞாபகம் வச்சுக்கணும். 66 பாத்தீங்கன்னா அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கான இணையான தமிழ் சொல் வந்து தாக்குபவர். ஓகே. அரீச்சு, அரேனேஷியஸ் ராக்கு, அர்கிலேஷியஸ் ராக்கு, ஆப்லைட். இதுக்கான சரியான ஆன்சர். இது வந்து அதுக்கேற்ற மாதிரி மண், இந்த பாறை வகைகளை கொடுத்திருக்காங்க. இது 9th லெசன்ல 9th சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு, ஜியாகிரபில இருக்கு.
ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. இந்த வாட்டி குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 3 கொஸ்டின் ஜியாகிரபி டைப்போ இல்லைன்னா ஜிஎஸ் டைப்போ வந்து தமிழ்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்ல கேட்க வேண்டிய திருக்குறள் மற்ற இலக்கியம் சார்ந்த இடத்துல வந்து ஜிஎஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. அது என்ன ஒரு கன்ஃபியூஷன்ல கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண பார்க்கணும். ஏன்னா அதுலயுமே வந்து ஹவுசிங் தமிழ்நாடு டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதை பேஸ் பண்ணி கேட்கறதுனால யூனிட் 8 9 கேட்கறதுனால அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அடவி என்ற சொல்லின் பொருள் வந்து காடு. அடவி அடர்ந்த காடு, அடர்ந்த அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். பரியது கூறுங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குறின் அப்படின்றது பரியது அப்படின்றது மிகுதி. மிகுதி அப்படின்றது தான் பரியது. அடுத்தது 70th பாத்தீங்கன்னா, நாற்றி செய்யும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் அப்படின்னு பழமொழி நானூறு சொல்லுது. இதுல இன எழுத்து கண்டுபிடிக்கணும். இன எழுத்து அப்படின்றது ஒரு எழுத்துக்கு பக்கத்துல தொடர்ந்து வர எழுத்துக்கள் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லா பக்கத்துல வாவும், நா பக்கத்துல டாவும், இந்த நா பக்கத்துல ராவும், இதெல்லாமே சேர்ந்து வரும். அந்த மாதிரி இந்த வேண்டுவது அப்படின்றதுதான் இங்க பக்கத்துல இருக்கிற, அதாவது இந்த இன எழுத்தா கொண்ட சொற்கள். மற்ற எதுவுமே கிடையாது. சுற்றெழுத்துக்களை இட சுட்டுக்கள் எனவும் குறிக்கலாம். அகம்புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் போது நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. 71க்கான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டும் சரி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பது டேஷ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இடைநிலை சுற்றுதான். இடைநிலை சுற்றுதான் சரியானது. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். சோ கூற்று சரி. தப்பாட்ட இசை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா புலி போன்று மஞ்சள் வண்ணம் பூசி ஆடுறது வந்து தப்பாட்டம் கிடையாது, அது வந்து புலியாட்டம். அதனால கூற்று ஏ ஆர் தவறு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. இதுதான் சரியானது. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் ஈஸி. திராவிட மொழிகளோட பிரிவுகள் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. ஓகேங்களா. அடுத்தது காணல் நீர் அப்படின்றது கிடைக்காத ஒன்று. ஆப்ஷன் ஏ 3. ஸோ 75th வந்து ஆப்ஷன் ஏ தான். காணல் நீர் வந்து கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படின்றது துன்பத்தில் இருந்து மீளுதல், கை கழுவுதல், விட்டு விடுதல், குரங்கு பிடி உறுதியாக புற்றுதல். ஈஸி தான். கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் வந்து மாற்றி பேசுதல். அடுத்தது பிரஸ் பயோ ஈசோபோகஸ் அப்படின்றது எதுக்கான கலை சொல்லுனா, இப்போ ஈசோபேகஸ் அப்படின்றது உணவு குழாயின் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு சயின்ஸ் படிச்சிருக்கவங்க தெரியும். அந்த ஈசோபேகஸ்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல். பிரஸ் பயோபியா, பிரஸ் மெட்டோபியா அந்த மாதிரி சொல்லிட்டு சயின்ஸ்லயே வரும். பிரஸ் அப்படின்றது கம்மியாகிறது, ஒரு தளர்ச்சி அடைவது. வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொல்லி ஈஸி தான். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது பண்டமாற்று. பார்கெனிங் பேரம் பேசுதல், பேட் டெப்ட் வாராக்கடன், அக்வயர் கைப்பற்றுதல். சரிங்களா. ஸோ அப்போ 2413 ஆப்ஷன் சி தான். 79 யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரிகள் கேளீர் என்ற சொல்லிற்கு பொருள் என்னன்னா பகைவர். அதுக்கான எதிர் சொல் கேட்டிருக்காங்க. பொருள்னா நண்பர், நண்பருக்கான பகைவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லாரும் நண்பர்கள், எல்லாரும் உறவினர்கள். அப்போ உறவினர்களோட எதிராளி எதிர் பகைவர். ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொறுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. கா கா தே டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 3421. ஸோ ஏக்கு வந்து பறவை, கானா பறவை, கானா தராசு, சேனா கொள்ளுகை, மீனா உறுதி. சரிங்களா. அடுத்தது அனுராகம் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான். 4321 தான் ஆன்சர். அடுத்தது அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல் அப்படின்றது அற்ப ஆவி அப்படின்றது ஆன்சர். நிறைய பேர் அற்ப பாவின்னு எழுதிருப்பீங்க. அற்ப ஆவி தான் சரியானது. மனைக்கு விளக்க மடவர், மடவருக்கு தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்ற நீதி நூல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்றது முதுமொழி காஞ்சி. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமை. சமணம் சொல்றது கொல்லாமை, அதே மாதிரிதான் ஏலாதியும் சொல்லப்படுது. ஓதுதல் இதுக்கு வந்து காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் அப்படின்றது திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல்னா பலர் அறிய சொல்லுதல். அப்பனா ஆப்ஷன் டி தான் சரியானது. 3124 தான் சரியானது. 87 மாலை சுற்றி பிறந்த பிள்ளை அப்படின்றது மாமனுக்கு ஆகாது.
சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல். சரி, அடுத்தது இதுக்குதான் சரியானது. அதாவது 88க்கு பாத்தீங்கன்னா இந்த குறள் தான் சரியான குறள். சரியான வரிசையில சரியான மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கிற குறள். சேப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. செய்வினை சேப்பாட்டு வினையில ஒரு விஷயம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தை கொண்டாட பெற்றது. இதுதான் சரியானது. குமணன் நடந்தான் என்பது எந்த வினைனா தன் வினை. குமணனே பண்றான், குமணனே அந்த செயலை செய்யறான்னா தன் வினை. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்ற தொடரில் ஒரு பொருள் பன்மொழினா உயர்ந்து ஓங்கி, ரெண்டுமே ஒரே பொருள் தான் தருது, அதனால உயர்ந்து ஓங்கிய அப்படின்றதுதான் அர்த்தம். கருத்து கிராய் கோரல் உரையல், இதுக்கான சரியான ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2413 ஆப்ஷன் டி தான். அடுத்த 93rd கொஸ்டின் பாத்தீங்கன்னா சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சொல் அப்படின்றதுக்கு சொல்லுகின்ற அப்படின்றது தான் வினையாளனையும் பெயர். அறியாத பையன் அப்படின்றது எந்த பெயரச்சம்னா குறிப்பு பெயரச்சம், குறிப்பிட்டு சொல்ற ஒரு பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். அடுத்தது 95th பாத்தீங்கன்னா சிறிய கடிதம், இத்தொடரின் எச்ச வகை வந்து குறிப்பு பெயரச்சம் தான். ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில் அப்படின்றதுதான் ஆங்கில சொல். சரிங்களா? கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. அதாவது 1949ஆம் ஆண்டு வந்து கலங்காதிரு மனமே அப்படின்றது தான் முதல் பாடல் எழுதி பாடலாசிரியர் ஆகிறாங்க அந்த திரைப்படத்துக்கு. அதுக்கப்புறம் இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயர் அளிக்கப்படும். இயேசு காவியம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெறல, வேற ஒரு நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சரிங்களா? அது அப்போ 1, 3 தான் சரியானது. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. அடுத்தது உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை தேர்வு செய்யுங்க. ஆண்டிகள் மடம் கட்டியது அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உருவாகா திட்டம். ஸோ உருவாகா திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல அப்படின்றது பயனற்ற செயலு, கரடி பிறை கண்டது போல. ஸோ இதுதான் 4321 தான் ஆன்சர். நீர்மேல் எழுத்து போல அப்படின்றது உவமைக்கான சரியான பொருள் அப்படின்றது நிலையற்ற தன்மை. நீர் மேல எழுத்து எழுத முடியாது, நிலையா இருக்காது, அதனால அதுதான் ஆன்சர். ஸோ அடுத்தது ஆப்டிடியூடுக்கான ஆன்சர் கீ வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீ. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எஜுகேஷன் சம்பந்தமா கண்டென்ட் வந்து ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு எழுதின குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்க புதுசா எழுதுறீங்க, நல்ல கோச்சிங் சென்டர் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேச்சஸ் போயிட்டு இருக்கு. நியர்பை சென்னையில இருந்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டியூட் வந்து படிக்கலாம். ரீசனபிள் ஃபீஸ் வச்சு நல்லாவே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 58 மாணவர்கள் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம அரசு அதிகாரிகளா பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறப்பா. ஸோ நீங்களும் அரசு அதிகாரிகளா ஆகணும்னா சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமில வைக்கிற பேட்சஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கீழே குறிப்பிட்டிருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேட்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.